அளவுக்கு இருக்கு? கோயம்பேடு அண்ணா நகரில் இருந்து வரக்கூடிய வாகனங்கள் அனைத்துமே மேம்பாலத்தின் மேலாக சென்று கொண்டிருக்கின்றன. ஒரு சில வாகனங்கள் மட்டுமே மேம்பாலத்திற்கு கீழ் வழியாக கோயம்பேடை நோக்கி வரும். இதன் காரணமாக இந்த வழியில் வரக்கூடிய வாகனங்கள் என்பது சற்று குறைவாக என்பதன் காரணமாக இந்த பகுதியில் போக்குவரத்து என்பதும் சிறிது மாற்றம் செய்யப்பட்டு வரக்கூடிய வாகனங்கள் அனைத்துமே மேம்பாலத்தின் மீது செல்ல வேண்டும் என காவல்துறை தரப்பிலிருந்து அறிவித்திருக்கின்றார்கள். இருப்பினுமே ஒரு சில இடங்கள்ல அந்த வாகன நெரிசல் என்பது இருந்து வருகிறது. இருப்பினும் தேமுதிகவினுடைய தொண்டர்கள் என்பது தேமுதிக அலுவலகத்தை நோக்கி தற்போது செல்லக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. அவர்கள் ஒரு புறம் இருந்தாலுமே மற்றொரு புறத்தில் போக்குவரத்து நெரிசல் என்பது ஏற்பட்டு இருக்கின்றது. நீண்ட தூரத்திற்கு வாகனங்கள் நின்று கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. இன்று காலை நேரம் என்பதன் காரணமாகவும் தொடர்ச்சியாக அதிகப்படியான மக்கள் தங்களுடைய பொது பணிகளுக்கு செல்வதற்காக இந்த சாலையை அதிகம் பயன்படுத்தி வருவார்கள். ஒரு முக்கியமான சாலையாகவும் இந்த கோயம்பேடு சாலை என்பது பார்க்கப்பட்டு வருகிறது. இதன் காரணமாகவும் இந்த பகுதியில் போக்குவரத்து நெரிசல் என்பது ஏற்பட்டிருக்கின்றது. கோயம்பேட்டில் இருந்து வரக்கூடிய வாகனங்கள் அனைத்தும் இந்த வழியாகத்தான் திரும்பி செல்லக்கூடிய ஒரு நிலை. அதே போன்று அண்ணா நகரில் இருந்து வரக்கூடிய அனைத்து வாகனங்களும் கோயம்பேடு வருவதற்கு இந்த சாலையை ஒரு முக்கிய சாலையாகவே பார்க்கப்பட்டு வருகின்றது. இந்த நிலையில் தற்போது தேமுதிகவினுடைய தொண்டர்கள் ஏராளமானவர் இந்த பேரணியில் கலந்து கொண்டதன் காரணமாக போக்குவரத்து நெரிசல் என்பது ஏற்பட்டிருக்கின்றது. இருப்பினுமே தற்போது தேமுதிகவினுடைய நிர்வாகிகளும் அதே போன்று தொண்டர்களும் பேரணி செல்வதை இல்லாமல் தொடர்ந்து பேரணியை தற்போது ஈடுபட்டு வருகிறார்கள். லிபிகா, இதுல முக்கியமாக இன்னொரு விஷயம், இதற்கு பிறகும் அங்கு நிறைய நிகழ்வுகள் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. எனவே போக்குவரத்து நெரிசல் இல்லாமல் இருப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்படுமா? அதே போன்று அனுமதியை மீறி பேரணி நடப்பதன் காரணமாக வழக்கு பதிவோ கைதோ நடக்குமா? கண்டிப்பாக அனுமதியை மீறிதான் தற்போது தேமுதிகவை சேர்ந்தவர்கள் இந்த 1ஆம் ஆண்டு நினைவு தினத்தை ஒட்டி பேரணியை தற்போது ஈடுபட்டு வருகிறார்கள். அமைதி பேரணியாக இருந்தாலுமே காவல்துறையினுடைய அனுமதி என்பது மறுக்கப்பட்டு இருக்கின்றது. இதன் காரணமாக இன்றைய தினம் இந்த பேரணியில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகளாக இருக்கக்கூடிய தேமுதிகவினுடைய பொதுச் செயலாளரும் பொருளாளருமான பிரேமலதா விஜயகாந்த், அதே போன்று விஜயகாந்தினுடைய மகன்கள் விஜய பிரபாகரன், சண்முக பாண்டியன், கழக துணை செயலாளர் LK சுதீஷ், பார்த்தசாரதி, மாவட்ட செயலாளர்கள், அதே போன்ற கழக தொண்டர்கள் என அனைவரும் மீது இன்றைய தினம் வழக்கு பதிவு செய்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கின்றது. அனுமதியை மீறி தற்போது அவர்கள் பேரணியை தொடங்கியிருப்பதன் காரணமாக அவர்கள் மீது வழக்கு பதிவு என்பது தொடர்ந்து வழக்கு பதிவு என்பது போடப்பட இருக்கின்றது. அதே போன்று இந்த பகுதியில் பல்வேறு நிகழ்வுகள் அதன் தொடர்ச்சியாக நடைபெற இருக்கின்றது. குறிப்பாக தற்போது பேரணியாக தேமுதிக அலுவலகம் செல்லக்கூடிய நிர்வாகிகளும் தொண்டர்களும், அதன் பின்னர் 10,000த்திற்கும் மேற்பட்டவர்களுக்கு இன்றைய தினம் அன்னதானம் என்பது வழங்கப்பட இருக்கின்றது. அதே போன்று இன்றைய தினம் இசை கச்சேரி என்பது கேப்டன் ஆலயத்திலும் நடைபெறுகிறது. அதே போன்று தமிழகம் முழுவதும் வரக்கூடிய தொண்டர்களும் பொதுமக்களும் இன்றைய தினம் கேப்டனுடைய நினைவிடத்தில் மரியாதை செலுத்துவதற்கான ஏற்பாடுகள் என்பதும் கட்சி தலைமை கழகம் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. இதன் காரணமாக பல்வேறு போக்குவரத்து நெரிசலும் ஏற்படும். இதன் பிறகும் இவர்கள் மீது வழக்கு பதிவு என்பது ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. குறிப்பாக இந்த பகுதியில் போக்குவரத்து நெரிசல் என்பது இன்று முழுவதுமே தொடர்ந்து இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கிறது. கண்டிப்பா லிபிகா, தடையை மீறி இந்த பேரணி நடைபெறக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கிறோம். தேமுதிக நிர்வாகிகளும் தொண்டர்களும் தடையை மீறி அந்த பேரணியை தொடர்ந்து மேற்கொண்டுட்டு வராங்க. இப்போ இன்னும் எவ்வளவு தூரம் இருக்கு அந்த அலுவலகத்தை அடையிறதுக்கு? தடையை மீறி நடைபெறக்கூடிய ஒரு காரணத்தினால அவங்க மீது வழக்கு பதிவு செய்யப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் நீங்க சொல்லியிருந்தாங்க. இன்னும் எவ்வளவு தூரம் இருக்கு லிபிகா? ஸ்ரீராம், ஏற்கனவே பேரணி என்பது தொடர்ந்து 10 நிமிடத்திற்கு மேலாக நடைபெற்று வருகிறது. அமைதி பேரணி என்பதன் காரணமாகவும் தொடர்ந்து அந்த பேரணி என்பது நடைபெற்று வருகிறது. இன்னும் 5 முதல் 10 நிமிடத்தில் அவர்கள் கேப்டன் என்று சொல்லக்கூடிய அந்த ஆலயத்திற்கு தேமுதிகவினுடைய அலுவலகத்திற்கு சென்று விடுவார்கள். சுமார் 10 நிமிடத்திற்குள் அந்த ஆலயத்திற்கு சென்று விடுவார்கள். இருப்பினுமே இந்த பகுதியில் போக்குவரத்து நெரிசல் என்பது ஏற்பட்டு இருக்கின்றது. பல்வேறு வாகனங்கள், அதாவது கொளத்தூர், அண்ணா நகர், வில்லிவாக்கம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து வரக்கூடிய வாகனங்கள் அனைத்துமே சாலையினுடைய ஒரு புறமாக நிறுத்திருக்கக்கூடிய காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. இருப்பினும் தேமுதிகவினுடைய அந்த தொண்டர்கள் கோஷங்களை எழுப்பி, கேப்டன் வாழ்க்கை உள்ளிட்ட கோஷங்களை எழுப்பி அவர்கள் அந்த பேரணியில் ஈடுபட்டிருக்கக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. கேப்டன் விஜயகாந்த் செய்த நலத்திட்ட உதவிகள், அதே போன்று அவர் செய்த விஷயங்கள் என அனைத்தையுமே அங்க இருக்கக்கூடிய தொண்டர்கள் வெளிக்கொண்டு தற்போது அந்த பேரணியில் ஈடுபட்டு வரக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. சுமார் 10 நிமிடத்திற்குள் அவர்கள் அந்த கேப்டன் அவர் நினைவிடத்திற்கு சென்று விடுவார்கள். ஸ்ரீராம்.
கண்டிப்பாக லிபிகா, தேமுதிகவினுடைய நிறுவனர் விஜயகாந்தினுடைய நினைவு தினம் இன்றைய தினம் அனுசரிக்கப்படக்கூடிய ஒரு சூழலில் அவரது இடத்தில் நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அந்த காட்சிகளை பார்ப்போம். நினைவை போற்றுகிற நாளில் எந்த பின்புலமும் இல்லாது திரையுலகிற்கு வந்து நீண்ட நாட்கள் போராடி தன்னைத்தானே செதுக்கி வளர்த்து கொண்டு எல்லா மக்களாலும் நேசிக்கப்படக்கூடிய ஒரு புரட்சி கலைஞராக உயர்ந்து அன்பாக எல்லோராலும் கேப்டன் என்று அழைக்கப்படுகிற ஒரு மதிப்புமிக்க மனிதராக உயர்ந்து எளிய பின்புலத்திலிருந்து வந்ததனாலேயே எளிய மக்கள், உழைக்கும் மக்கள், பசியோடு இருக்கிற பாட்டாளி மக்கள் மீது அதிக பாசம் கொண்டிருந்தவர். தன்னுடைய வருவாயில் ஒரு பகுதியை படிக்க வசதியில்லாத மாணவ பிள்ளைகளுக்காக செலவழித்தவர். பிரச்சனை என்று வருகிற போது அவர்கள் கொடுக்கிற மனுக்களை வாங்கி கொண்டு அவர்களுக்கு இயன்றவரை உதவியவர். என் போன்றவர்கள் அருகில் இருந்தே அதை நாங்கள் பார்த்தவர்கள். தான் கஷ்டப்பட்டு வந்தது போல கஷ்டப்படுகிற நடிகர்களுக்கெல்லாம் தன்னுடைய படங்களில் வாய்ப்பு கொடுத்து வளர்த்து அழகு பார்த்தவர். வாய்ப்பு தேடுகிற வாய்ப்பற்ற புதிய இயக்குநர்களுக்கு வாய்ப்பு கொடுத்து வளர்த்து விட்டவர். குறிப்பாக திரைப்பட கல்லூரியில் படித்த மாணவர்களை திரையுலகில் கொண்டு வந்து அடையாளப்படுத்தி மிகப்பெரிய ஆளுமைகளாக வளர்த்து விட்டவர். அண்ணன் ஆபாவானன், அரவிந்தராஜ், அருண் பாண்டியன், ராம்கி போன்றவர்கள் எல்லாம் இன்னைக்கு மிகப்பெரிய அடையாளமாக இருக்கிறார்கள் என்றால் அது யாராலும் மறக்கவோ மறுக்கவோ முடியாது. அது கேப்டன் அவர்களால் தான். அவரால் வாழ்ந்தவர்கள் நிறைய பேர் உண்டு. ஆனால் அவரால் வீழ்ந்தவர்கள், தாழ்ந்தவர்கள், அழிந்தவர்கள் என்று ஒருவர் கூட இருக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு மகத்தான மாமனிதர் நம்முடைய கேப்டன் விஜயகாந்த் அவர்கள். எல்லோரோடும் சமமாக அன்பாக பழகக்கூடியவர். படப்பிடிப்பு தளங்களிலும் சரி, பொது இடங்களிலும் சரி, யாரை சந்தித்தாலும் சம உணர்வோடு சம அன்போடு சந்திப்பார். படப்பிடிப்பு தளங்களில் இவர் தண்ணி கொடுக்கிறவர் தானே, இவர் உணவு கொடுக்கிறவர் தானே, இவர் சாதாரண தொழிலாளி தானே என்ற பாகுபாடு இல்லாது எல்லோருக்கும் சமமான மதிப்பும் அன்பும் காட்டக்கூடிய ஒரு மகத்தான மனிதர் நம்முடைய கேப்டன் விஜயகாந்த் அவர்கள். இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் ஏதாவது நல்லது செய்ய வேண்டும் என்கிற பேராவலில் தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம் என்ற ஒரு அரசியல் அமைப்பை தொடங்கி, அதுவும் ஆளுமைகளாக இருந்த ஐயா கருணாநிதி அவர்கள், அம்மா ஜெயலலிதா அவர்கள் இருக்கிற போதே எதிர்த்து இருவரும் இருக்கும் போதே அரசியல் கட்சி தொடங்கியவர். அவருக்கு பிறகு நாங்கள் வந்தோம். நாங்கள் மட்டும்தான் அந்த இரண்டு பெரிய ஆளுமைகள் இருக்கும்போது அரசியல் கட்சி தொடங்கி வந்தவர்கள். அதில் முதல் தேர்தலிலேயே 8 விழுக்காடு தொட்டு அங்கீகாரத்தை பெற்று முதல் தேர்தலிலேயே நின்ற இடத்தில் வென்று சட்டசபைக்குள் சென்று சாதித்தவர். பிறகு அடுத்த தேர்தலில் வென்று எதிர்க்கட்சி தலைவராக இருந்து திறம்பட செயலாற்றிய பெருந்தகை நம்முடைய கேப்டன் அவர்கள். அவரை பற்றி பேசிக்கொண்டே இருக்கலாம். அவ்வளவு இனிமையான நல் நினைவுகள் அவரோடு பழகிய எல்லோருக்கும் இருக்கும். அப்படி ஒரு மகத்தான மனிதரை நாம் இழந்திருப்பது என்பது மிகவும் துயரமானது. இன்னும் ஒரு 10 ஆண்டுகள் அவர் இருந்திருப்பாரேயானால் தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய மாற்று அரசியல் ஆற்றலாக அவர் வளர்ந்திருப்பார், உருவாகி இருப்பார். அதை தமிழ்நாடும் தமிழ்நாட்டு மக்களும் இழந்து விட்டார்கள் என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். அவர் உடலால் நம்மோடு இல்லையே ஒழிய உணர்வால் நம்மோடு என்றென்றும்
அவர் இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் செய்த நற்செயல்களால் வாழ்ந்து கொண்டிருப்பார் என்பதில் துளி மாற்றமும் இல்லை. அப்படிப்பட்ட மகத்தான மனிதர் நம்முடைய கேப்டன் அவர்களுக்கு என்னுடைய புகழ் வணக்கத்தை செலுத்துகிறேன். அவரை இழந்து நிற்கிற அவருடைய குடும்பத்தார், அவர் மீது பேரன்பு கொண்டு நேசித்து நிற்கிற அவருடைய கட்சி தோழர்கள் அனைவருக்கும் என்னுடைய ஆறுதல். அவர்களுக்கெல்லாம் என்னுடைய அன்பை பகிர்ந்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இன்னைக்கு மௌன ஊர்வலத்துக்கு அனுமதி கேட்டிருந்தாங்க தேமுதிக தரப்புல. ஆனா மௌன ஊர்வலத்துக்கு கடைசி நேரத்தில் நேற்று மாலை அனுமதி மறுக்கப்பட்டிருக்கு. காலையிலும் பேச்சுவார்த்தை நடத்தும் போது கூட அனுமதி மறுக்கப்பட்டிருக்கு. இந்த செயலை எப்படி பார்க்கணும்? தடையை மீறி இது அவசியமற்றது. ஏன்னா நீங்க ஒரு நினைவை போற்றுகிற ஊர்வலம் என்பது ஆர்ப்பாட்டம் இல்லாமல் அமைதியாக தான் வரும். ஒரு ஆரவாரம் இருக்காது, கத்தி சத்தம் போட மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது அதை அனுமதிச்சிருக்கணும். அதை அனுமதிக்காததுங்கிறது அவ்வளோ பெரிய ஒரு மகத்தான மனிதருக்கு கொடுக்குற அவமதிப்பாக தான் நான் அதை கருதுகிறேன். அது தேவையற்றது. இது சட்டம் ஒழுங்கு சீர்கெடுக்கும் தெரிஞ்சே பல இடங்கள் அனுமதி கொடுத்த அரசு இந்த ஊர்வலத்திற்கு மறுத்திருக்க கூடாது என்பதுதான் என்னுடைய கருத்து. எனக்கு பிடிக்காத வார்த்தை மன்னிப்புன்னு சொல்லுவார். மன்னிக்க கூடாது அப்படிங்கிறதுல இல்லை, அதாவது தவறே நடக்கக்கூடாதுங்கிறதுல இருக்கிற எதிர்பார்ப்பின் வெளிப்பாடு தான் எனக்கு பிடிக்காத வார்த்தை மன்னிப்பு. தவறே செய்யக்கூடாதுன்னு அவர் எதிர்பார்த்ததினுடைய எதிர்வார்த்தை தான் எனக்கு பிடிக்காத வார்த்தை மன்னிப்பு. ஏன்னா மன்னிக்கிறவன் தான் மகத்தான மனிதன் இருக்குது. அதை தாண்டி அவர் சொல்றாருன்னா தவறு செய்யக்கூடாது அப்படிங்கிற அந்த எதிர்பார்ப்புல இருந்து சொல்லியிருக்காரு. அண்ணா பல்கலைக்கழக மாணவி வன்கொடுமை, பாலியல் வன்கொடுமை விவகாரத்தில் இந்த எஃப்ஐஆர் காப்பி வெளியே வந்தது. காவல் ஆணையர் அருண் ஒரு தகவலை சொல்றாரு, அமைச்சர் கோவிசரி ஒரு தகவல் சொல்றாரு. இதெல்லாம் பார்த்துருப்பீங்க. அது இப்ப அது நான் வேற இடத்துல பேசுறேன். இதுக்கு அதுதான் நேரம் இல்லை. அது நன்றி. சாப்பாடு விஷயத்துல எல்லாருக்குமே ஒரு சமமான சாப்பாடு இல்ல, அது அவர் என்ன சாப்பிட்றாரோ அந்த சாப்பாடு படப்பிடிப்பு தளத்தில் எல்லாருக்கும் போயிருக்கான்னு பார்ப்பார். தன்னோட நடிக்கிற சக நடிகர்கள் மட்டும் இல்ல, படத்தில் பணியாற்றுகிற கடைநிலை ஊழியருக்கு கூட அந்த உணவு போயிருக்கான்னு பார்ப்பார். அது காரணம் அவருடைய ஆகச்சிறந்த மாண்பு கொண்ட மனிதர். அதனால தான் அவர் தன்னை போல எல்லோரையும் நேசிக்கக்கூடிய ஒரு பண்பாளர். அதுதான் நாங்கள்லாம் நெருங்கி பழகியிருக்கோம். உதவி இயக்குனராக இருக்கிற காலத்தில் நெருங்கி பழகியிருக்கோம். என் மேலெல்லாம் பேரன்பு கொண்டவர் அவர். நாங்கள் கேப்டன் ரொம்ப செல்லமாக அன்பாக அழைக்கக்கூடிய பிள்ளைகள். அது நான் அருகிலிருந்து பார்த்தேன். அவர் படப்பிடிப்பு இல்லாத நாட்களில் வீட்டில் அலுவலகத்திலிருந்து மனுக்களை வாங்கி தன்னுடைய உதவியாளர்கள்ட்ட கொடுத்து என்னென்ன பிரச்சனையோ அதெல்லாம் தீர்க்க சொல்வார். அவரால் படித்த IAS IPS இன்னைக்கு ஆயிரக்கணக்கான பேர் இருப்பாங்க. யாரும் அதை மறுக்க முடியாது. இப்போ எங்கள் ஐயா சைதை துரைசாமி அவர்கள்லாம் ஒரு அமைப்பு